உங்களோட பேர் என்னம்மா? எமது பெயர் என்ன? மச்சை விளையாடகி உச்சமில்லாத ரூபி. அண்ணே நடந்து என் பின்னே சடை கொழுங்க. சிரித்த முகத்தழகி செந்தூர பொட்டழகி. ஆமாடி அம்மா. கண்ணம்மா, அன்னை வருகிறாய் என்று தெரிந்து 1000 தாதிமார்கள் தங்கத்தால் ஆளாத்தி என்று என்னை எதிர்பார்த்து நிற்கக்கூடிய எமது பெயரோ பவிச்சித்ரா தேவி. உங்களுடைய பேரு பவிச்சித்ரா தேவி. அப்படி இருந்தாலும் இந்த அழகான பவிச்சித்ரா தேவியை வீட்டெடுத்தாங்கள தாய் தந்தை. நான் எப்படி பிறந்தவன்? எப்படியம்மா? என் பிறப்பின் ரகசியம் என்ன? தேவலோகத்து பிண்டமா. இந்த உலோகத்து பிண்டமா. உனக்கு ஏதாவது தெரியுமா? என்ன ஊரு பக்கத்தோட ஏண்டி நேத்தெல்லாம் எங்க வீட்டு பக்கம் வந்துட்டு போனேன். அது எங்க அப்பா வந்திருப்பான், நான் வர மாட்டாங்க. எனக்கு கொஞ்சம் உடம்புக்கு சரியில்லை. அதுல அடியம்மா, நீ செங்கமலர் தாதி அல்லவா? ஆமாய்யா. என் கூடிய தானே இருப்பேன். அப்படியா? ஏமா எனக்கு தெரிஞ்சாலும் மக்களுக்கு தெரியணும் இல்லையா? சரி, வந்தவங்க எல்லாத்தையும் கேக்குறீங்க. உன் பேர் என்ன? நீ எப்படி பிறந்த? உங்க அப்பா அம்மா யாரு? நீ எதுல பிறந்த? எல்லாமே சொன்னாதான் போட்டுடுவேன். எல்லாம் வரைக்கு வேசக்காரெல்லாம் கேக்குற. நீ மட்டும் எப்படி பிறந்தன்னு கேக்குற. 1992ல நான் பிறந்தேன். 1992. நோட்டீஸ் பாயிண்ட். 1991ல எங்க அம்மா பிறந்துட்டாங்க. அது எப்படிரா? என் ஜவுரி ஊனு தான் கேட்கணும். 1990ல எங்க அப்பா பிறந்துட்டான். எல்லாத்தையும் பிறக்க வச்சது நீ. எங்க அப்பா பேரு ஜனவரி. எங்க அம்மா பேரு பிப்ரவரி. எங்க தாத்தா பேரு டெம்பரவரி. அண்ணன் தம்பிக்கு 3 பேர். சின்ன பேரு கிண்ணி, நடுவான பேரு விண்ணி. என் பேரு என்னடா கோரசா கத்துறாங்க. இன்னொரு மட்டும் சொல்றேன். சின்ன பேரு கிண்ணி, நடுவான பேரு விண்ணி. என் பேரு கோவிந்தராஜண்ணா சங்கரியில வந்து நின்னுகிட்டு சுண்ணி கோபால வீடு எதுன்னு கேட்டா சொல்லுவாங்களா? அப்படி இருந்தாலும் இந்த பவிச்சித்ரா தேவியை எடுத்தாங்களா தாய் தந்தை யாரு?
கண்ணம்மா ஆமா. அடியே ஆ. 10 மாதம் 10 மாதம். 3000 நாள் தசவனாடி தன் அங்கத்திலேயே ஆ. ராடி ராடி என்றோம் ரொம்ப பசிங்க இல்லையா என்னடே உன்னை குளிர் பட்டு வெளியே மாறிடிக்க என்னய்யா? லாரி தூரிட்டு விட்டு அதுலடி இந்த பாதையிலே நான் நடந்தா இந்த பாதமெல்லாம் மண்ணாகும் சொல்லி இந்த வீதியிலே நான் நடந்தா புதின நான் நந்தா இங்க மஞ்சானி சரியா என்னடே குறை மாசமே பிறந்த பையன் 7.5 மாசம் ஆக கேது சுக்கரன் ஜனியும் போட்டு சோத்த கிழிச்சிட்டு இருக்கறான் முகர பர அப்படியே மொண்டி ஓட்ட குத்துங்க அப்படியே முகர பர அப்படியே குண்டா ஓடிக்குமா குண்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி முகரை வச்சுட்டு ஒவ்வொரு 5 பேர்த்து இந்த ஒடுங்கணும் ஒரு நம்ம தானே டெம்போல வந்தீங்க நல்லா வண்டியில வந்துட்டு பாத்து இன்னைக்கு வந்துருவோம் நாளைக்கு அதெல்லாம் பண்றதில்ல அடியே நான் அந்த வீதியில நான் நடந்தா எந்த வீதியில எங்க வீதியிலடி சரி சரி ஏன்டா இப்படி குறுக்கு குறுக்கு பேசுற சரி சொல்லாயா அடியே என் விரலெல்லாம் மண்ணாகும் சொல்லி சொல்லி என்ன தங்கத்தால தகடிட்டு ஆ. அது மேல அழக அது நடந்த வச்சு அழகா பார்த்தாங்களே பக்கத்துலயே தகுதி அடிச்சாங்களே என்ன புண்டிக்கு கூத்தாடிட்டு இருக்கிற வித்து வாங்கி திங்கலாமே அப்புறம் யாயே அவனை கேட்க மாட்டேன் நானு பூக்கு பூச்சி பூக்கு அப்படியே இட்டனா ஏய் என்னடா ஏய் நான் பொம்பளை ஆம்பளைக்கு ஆம்பளை தெரிஞ்சுக்க அதனா மச்சான் உள்ள ஒண்ணு கொண்டு போற அந்த பக்கம் சுட்டு விட்டுக்குதுடா உள்ள என்னடா நினைச்சிட்டு இருக்கற அடியே என் தந்தை யாரோ புனிதராஜன் தாயாரு தாயாரி கண்ணம்மா என் தாயாரோ புனிதவள்ளி புனிதவள்ளிக்கு புனிதராஜனுக்கு எத்தனை பேர் அடியே பாலுக்கு ஒரு குல போல தாய்க்கு தல மகளாகிய ஒன்றி ஒருவளாக நான் பிறந்தேன் எமது பேரோ அந்த பயனாட்டம் ஏண்டி போகுது வருது தூங்குமா தூங்காத அது யாரு நினைக்கிறேன் அது அது என் பிள்ளை தான் வந்து பாத்துட்டு ஏய் பெரிய வந்துடுறோம் ரெடியா பையா ஏய் கல்லு எடுத்து அடிச்சு விடுவாங்கடா அடியே பாலுக்கு ஒரு குல போல தாய்க்கு தலைமகளாகிய ஒன்றி ஒருவளாக நான் பிறந்தேன் அப்படி பிறந்திருந்தாலும் காலாகாலத்துல நானும் தக்க பருவத்துக்கு வந்துட்டேன் விட்டுருப்பாங்களே கல்யாணம் பண்ணி இருப்பாங்களே யாரு அடியே என்ன மாலையிட்ட மன்னவன் எப்படி அடியே நான் யாரையும் திருமணம் செய்தேன் அடியே அவர் பெயர் சொல்ல சொல்ல எனக்கு அப்படியே தொப்புல கீழே புருங்குதுடி ஆச்சா டீ டைம் சொல்லிக்கிறேன் வந்துகிட்டு இருக்குது ஒரு டம்ளர் சூடா வாங்கி அடிச்சு விட்டுனா பூச்சில செத்து போயிடும் ஏ புருங்குதான் அடியே அவர் முடி அழகும் அவருடைய பல்லு அழகும் என்னையோட அழகா பண்ணா என்னையோட அழகா இதெல்லாம் என்ன இதுக்காக அந்த மொண்டி மோரை போட்டுக்கிட்டு தெரிஞ்சுக்க அப்படியேப்பட்ட அழகு யாரா இருக்கும் சித்த நேரம் பார்த்தா வச்சிருக்கோம் யாரு அடியே என் புருஷனுக்கு எத்தனை அழகு எத்தனை இருப்பது ஆனாலும் 32 அழகு தான் 32 ஆமா என் புருஷனுக்கு ஒரு அழகு சேர்த்தியா இருக்கும் 33 ஆமா இங்க பாரு இந்த முக்கால போட்டு உட்கார்ந்திருக்கு பாரு சக்காலத்திங்க எல்லா கண்ணும் என் புருஷ மேலதான் இருக்கும் அப்படியேப்பட்டவங்க யாரா புத்தி என்னடா அப்படி கேக்குற அப்படியேப்பட்ட புகழப்பட்டவ யாரு அடியே அவதான் அழுகுஜா சூரே அந்த பீத்தலைனா அப்படியே போட்டன யாயா உங்க வீட்ல ஒட்டை அடிக்கிற வேலை மிச்சம் ஏண்டி எதுக்கு ஒட்டை அடிக்கிற இவனை நிக்க வச்சு ஒரு குச்ச கொலையால சொல்லி விட்டு இப்படி தூக்குனினா எல்லாம் ஒரே பக்கம் வந்து சுத்தம் பண்ணி போடுவான் எல்லாம் ராலில எடுத்து கூடையில வர அவன் தேங்காய் அந்த தேங்காய் இருக்குதே அது அருவமணிலாம் தேவையில்லையா இவனை மூலையில உட்கார வச்சு தேங்காயை கொண்டு வந்து கறக்கு 4 சுரண்டு சட்னி பண்ணிடுவான் எப்படியா அவனூர கிட்ட போட்டு படுக்கிற ஏண்டி சுத்தம் குடிச்சுன்னா பகுடி போயிடாது எப்படி எனக்கு மட்டும் என் புருஷன் எப்படி வச்சிருக்கிறாரு பாத்தியா அரவிசாமி நீ உன் புருஷனை வெளியே விட்ட 5 டிக்கெட் இந்த மொவர புண்டு ஏப்பாக்குன்னு போயிட்டாங்க அவங்களுக்கு எல்லாம் பொறாமையா இருக்கும் பாருங்க இவனெல்லாம் போய் அந்த பொம்பளை கல்யாணம் பண்ணிக்கிறா தெரியல இவனை பார்த்தா நாமளே கண்ணு வச்சிரும் சொல்லி அவன் எந்திரிச்சு ஓடி போயிட்டான் நான் வந்து என்ன தெரியுமா மொண்டி மோரை போட்டு ஓடி பேசக்கூட போலி மோண்டி போறோம் ஏண்டியம்மா கோபப்படுத்தி அடியே சேர்க்கணும் ஆனா பஞ்சமனா ஏன் வந்த போய் பார்க்கலாமா என் புருஷனை பார்க்கலாமா போலவா
கேட்டு கொடுப்பதா மனித குணம், கேளாமல் கொடுப்பதா ஒரு தெய்வ குணம். அப்பேற்பட்ட நல்ல உள்ளம் படைத்த அதாவது பழனிசாமி அண்ணா அவர்கள், சின்னப்பட்டியை சேர்ந்த பழனிசாமி அண்ணா அவர்கள் அவர் சொத்திலிருந்து எனக்காக இல்லை என்று சொல்லாமல் 100 ரூபாய் அன்பளிப்பு செய்துள்ளார். நந்தவன சென்று மல்லிகை முல்லிகை கோங்கி இருவாச்சி என்று சொல்லக்கூடிய வாசனாதி புஷ்பங்கள் எல்லாம் பறித்து வந்து பன்னீரால் உங்கள் பாதத்தை கழுவி என் பட்ட ஆடையால் துடைத்து அதாவது உன் மனைவியாகப்பட்ட பவிச்சித்ரா தேவி உங்கள் பாதத்தை பணிந்தேன் மன்னா. திருமணை பாதித்து வருகிறாள் என்று சொன்னால் இந்த வையகத்தில் கோடிகால வந்திருப்பேன். அப்படியாக இருந்தாலும் அரண்மனையில் சில்லறை வேலையை செஞ்சிருக்கும் பொழுது அது சீக்கிரமாக அழைத்த செய்தி என்ன பண்ணா அழைத்து ஒவ்வொரு கேட்கிறாய். என் பகைவரை கொள்வதற்காக எதிராளி கொள்வதற்காக நான் குருத்தத்த ரணங்களை ஓய் வருகிறேன். ஓய்வா மண்ணாண்டு பொன்னாடு வாய்த்தோரம் சொன்ன என்றால் மனமாவுக்கு ஜெயஞ்சலி கொடுக்கும். அந்த பாண்டவர்கள் அதாவது செய்யக்கூடிய வஞ்சகத்தை எல்லாம் உங்களுக்கு செய்தார்கள். உங்களை மடிப்பதற்கு நீங்க போறீங்களா? போறப்ப கட்டிய கனவிலே இருந்தாலும் போகும் பொழுது எந்த ஒரு தடங்களே செய்யக்கூடாதுன்னு சொல்லி உங்களுக்கு எந்த அதாவது ஏதோ ஒரு தடையில் அவனுக்கு பார்த்து பதினமாக போய் வருங்கள். வருவீர் என்று சொல்லி வழி மீது விளைவித்து கத்திரிப்பேன். அரமனையில் பதமாக இருப்பா வருவார் வருவார் என்று வழி மீது வழிவெத்து எதிர்பார்த்து கொண்டிருப்பாள். வெற்றி 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 கொண்டு நாட்டி வருகிறேன். கோமாளி என் புருஷனை இன்னைக்குதான் பாத்துருக்கிறேன். அடியே என் புருஷனை இன்னைக்குதான் பாத்துருக்கிறேன். இங்க போருக்கு போறாராமா, அதாவது பாண்டவரை தேடி போறாராமா. அடியே அதாவது நம்ம வீட்டுல ஒத்த குஞ்சு இருக்கு பாரு, ஒத்த குஞ்சு, அந்த குஞ்சை பிடிச்சி நசுக்கடி அம்மா. அந்த குஞ்சு ஒருத்தர் தூங்கும் போது வாயில வச்சு அமுத்திக்கிட்டாயா, அந்த குஞ்சும் போச்சு. உள்ள போனடி நீ எல்லாம் உங்களுக்கு மண்ணா பார்த்து பதிமா போய் வாருங்க. அந்த மொண்டி மாரை மட்டும் கூட்டிட்டு போவாதீங்க. நடந்து போயிருந்தா காக்கா படையுமே போயிருக்கோம். இது என்ன நடந்து இப்படி என்ன நடந்துகிட்டே தெரியல. எங்க போகிறது தெரியல இல்லையா? நீ கட்டாத நான் கோவம் பெரிய மனுஷன் யாரு பெரிய மனுஷன் இருக்கிறது பணமரத்தை ஐட்டுக்கிறான் பாரு. நீ சொல்றான் நீ மட்டும் மாரியம்மன் கோயிலையா தாக்குறோம். மண்ட 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 150 கேர கொண்டே அத கூட தெரியும். குடியார கொண்டு பேசுறோம். சொல்றா சொல்லு, நான் படுதாக்கணும்னு மூஞ்சி தெரியலண்ணா. இப்பதான் உறக்கத்தன் படத்துக்கு வந்திருக்கிறோம். நான் நேர் வழியாக குறுக்கு வழியே போவதில்லை. இருக்கட்டும், வந்திருக்கிறோம். அந்த பாண்டவர் வருவார்.
ஒரே 1.5 மணி நேரம் ஆகுமா? எதுக்கு புதுச்சத்திரம் போகணும்னா அவருக்கு இருக்குது. அப்படின்னா இல்லாதே பூக்கு என்னது? அப்படி ஓதுறாரு. ஏங்க புதஞ்சந்த புதுச்சத்திரம் நாமக்கல்கிட்ட இருந்து போறதுக்கு 1.5 மணி நேரம் ஆகாது. புது சத்திரம் இல்லப்பா, இருக்கிற புது சத்திரம் சொல்லல. அது இல்ல, குரு சத்திரம் ரணகால போய் போராட்டத்துக்கு வந்திருக்கிறோம். சண்டை பாருங்க. சண்டை சமர் போர் புத்தகத்துக்கு வந்திருக்கிறோம். போர் விடி விடி அட்ட போர் புத்தகத்துக்கு வந்திருக்கிறோம். வெற்றி ஜாரி கூட கூட யார் வருவார் வழிமேல் வழிபட்டு எதிர்பார்த்து கொண்டிருப்போம். எப்படியா அதே சமயத்தில் குறிச்சதா வீரபூமி தேடி செல்ல அலமுஞ்சாசூரன் தேடி செல்ல அதே சமயத்தில் ஆனால் அழகமான அர்ஜுனன் சபைக்கு தர்பார் படைச்சி